வணக்கம். ட்ரெண்டிங்காக ஒரு பாட்டு போயிட்டுருக்குது இல்லை, வைரலாக. மொத்த மழை இங்கு கொட்டி தீராத. அழகாக இருக்குது. சின்மயி பாடும்போதும் சரி, தீ பாடும்போதும் சரி, அந்த பாடலை அவர்கள் உணர்ந்து அழகாக பாடுகிறார்கள். அவங்களுக்கு மட்டும் நல்ல குரல் இருக்குப்பா, என்ன குரல் அப்படின்னு அதை நம்ம பாராட்டுறோம். ஆனால் என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. இது இயல்பு, அவங்களுக்கு இயற்கையாக வர்றது. அதை போய் நம்ம பொறாமைப்பட்டோம்னா அது நடக்குமா நமக்கு? நாம் சின்மையாவோ இல்லை வேறொரு பாடகியாகவோ ஆக முடியாது. ரசிக்கலாம். கலை என்பது ரசிப்பதற்காக. இப்போ அது நமக்கே கை வருகிறது என்றால் நல்ல விஷயந்தான். ஆனால் எல்லாருக்கும் வருமா அப்படின்னு சொன்னால் அதை யோசிக்கணும் இல்லையா? இப்போ உலகத்தில் எல்லாருமே எல்லாமே செய்ய முடியுமே? சிலர் தானே சில வேலைகளை செய்கிறார்கள். அப்போ அது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டதுங்கிறது நமக்கு புரியணும். அதை பார்த்து பொறாமப்படக்கூடாது. புரிஞ்சுதா? இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அதை ஒத்து தான் இருக்குது. அது பொறாமை என்பாலும் இருக்கலாம் இல்லையா? நம்ம இல்லைன்னெலாம் சொல்லக்கூடாது. பொறாமை என்பது அவ்வளவு ஒரு மோசமான விளைவுகளை கொடுக்கக்கூடிய பண்பாகும். சரியா? இன்று திருக்குறளின் பொறை உடைமை அதிகாரத்தின் 3வது குறளை நாம் காணலாம். இன்மையுள் இன்மை வீருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை வீருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இதன் பொருள் என்ன? ஒருவர் வறுமையாக இருக்கும் பொழுது அவருக்கு தன் வீட்டில் வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்க இயலாது. ஏன்னா அவர்கிட்டயே பொருள் கிடையாது. அதனால் அவரால் என்ன செய்ய முடியாது? விருந்தினர்களுக்கு உபசாரம் செய்ய முடியாது. வரவங்களை வாங்கன்னு சொல்லி ஒரு காஃபி கொடுக்கறது, ஒரு சாப்பாடு போடுறது, மற்ற பண்புகள் அவங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் நாம் செய்து கொடுக்கிறோம் அப்படின்னா அது முடியுமா? முடியாமல் இருக்கக்கூடிய வறுமை அவர்களிடம் காணப்படுகிறது. அப்போ அது என்ன கஷ்டம் இல்லையா? வறுமையுள் வறுமை. அந்த மாதிரி வறுமையே கஷ்டமாக இருக்கும்பொழுது விருந்தினரை நாம் என்ன பண்ணுவோம்? உபசரிக்காமல் நீங்குதல். அதுவே கஷ்டத்தை கொடுக்கும் இல்லையா? அதுபோல் வன்மையுள் வல்லமை, இருக்கிறதுலையே மிகச்சிறந்த வல்லமை, நன்மைகளை செய்யக்கூடியது என்பது மற்றவர்கள், அறிவில்லாதவர்கள், நீசர்கள் செய்யக்கூடிய தீங்குகளை பொறுத்து கொள்ளுதலாகும். விருந்தினரை உபசரிக்கவில்லை என்றால் நமக்கு எப்படி இருக்கும்? மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அந்த கஷ்டம் நமக்கு தேவையானா இல்லை, ஆனால் நம்மளால் முடியாது அப்படிங்கும்போது அது ஒரு பண்பு. அதை நம்ம என்ன பண்ணலாம்? இன்மையுள் இன்மை விருந்தொரால், கொடுக்க முடியாது நம்மளாலங்கும்போது அது ஒரு நிலை. போற்றாமல் நீக்குதல் அப்படிங்கிறது, விருந்தினரை போற்றாமல் இருத்தல். ஆனால் அதை விட மிக சிறப்பானது என்ன அப்படின்னாக்கா, அறிவிலார், நல்ல தன்மைகளை இல்லாமல் இருப்பவர்கள், நல்ல செயல்களை செய்ய விரும்பாதவர்கள் செய்யக்கூடிய ஒழுக்கக்கேடான விஷயங்களை பொறுத்து கொள்ளுதல். நிறைய வீட்டில் இது நடக்கும். நான் பார்த்துருக்கேன். பக்கத்துலேயே கூட என்னன்னாக்கா, அவங்களோட வண்டியை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னா மற்றவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க? உடனே காருங்க நிறுத்தாத அப்படிம்பாங்க. இடம் யாருக்குமே சொந்தம் இல்லை இல்லையா? நம்ம வீட்டில் வச்சா பரவாயில்ல, வெளியில் பொது இடத்துல வைக்கும்பொழுது தவறானது தானே. இது சின்ன விஷயத்தையே அவங்களால தாங்க முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட கார் இருக்குது, என்னோட இடம் ஏன் நிறுத்துறான் அப்படின்னு. கார் இருந்தால் என்ன நிறுத்தினா நிறுத்திட்டு போகிறேன், ஒன்றும் அதை அள்ளிட்டு போக முடியாது இல்லையா? ஆக தீங்கு செய்பவர்கள், கெடுதலை நினைப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அது என்ன? அறிவிலார் செய்தல். அறிவிலார் செய்யக்கூடிய தீமைகளை பொறுத்து கொண்டு இருந்தால் அது மிக சிறப்பான செயலாகும். அதுதான் வல்லமை. வல்லமையுள் வல்லமை. வல்லமைன்னா என்ன? நம்மளாம் சண்டை போட்டு ஜெயிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி உலகத்தை வென்று விடுதல். எட போட நீ என்ன வேணா சொல்டா அப்படின்னு போகிறது. ஆக விருந்தோம்பல் முடியாமல் இருப்பவர்களுக்கு வருத்தம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை கண்டுக்க மாட்டாங்க. விருந்தினர்கள் அவங்க வீட்டுக்கு போக மாட்டாங்க. ஏன்னா பாவம், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னு நீங்கி விடுவார்கள்.
அதுபோல் நாம் என்ன செய்யணும்? நல்லவர்கள், வல்லமையை கை கொள்பவர்கள், மிக மோசமான சொற்களையோ செயல்களையோ தீங்கான செயல்களையோ சொற்களையோ கூறுபவர்களை பொறுத்து கொண்டு இருத்தல் மிகவும் சிறப்பான செயலாகும். அதுவே வல்லமையுள் வல்லமையாக கொள்ளப்படுகிறது. இதனையே வள்ளுவம் நமக்கு தெரிவிக்கிறது. வாழ்ந்து பார்ப்போமே. நன்றியுடன் விடை பெறுகிறேன்.